நம்ம ஊர்ல தூங்கு மூஞ்சின்னு ஒருத்தரை சொல்லுவோம். ஆனா 3 வருஷம் தூங்குற ஒருத்தரை பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி காதலிக்கு கல்ல கொடுத்து கரெக்ட் பண்ற ஒரு பார்ட்டியும் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க பார்க்கிறது ஃபேக்ட்ஸ் வித் ஜிகே. சிரிச்சுக்கிட்டே சில சீரியஸான உண்மைகளை தெரிஞ்சுக்க ரெடியா? அப்புறம் என்ன, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சுறா மீன்களுக்கு ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 3000 பற்கள் வரை விழும். ஆனா அதுக்கு கவலையே இல்ல. ஏன்னா விழுந்த இடத்துல உடனே புது பல் முளைச்சிடும். நமக்கு மட்டும் இப்படி இருந்தா டென்டிஸ்ட் கடைக்கெல்லாம் பூட்டு போட்டுட்டு நாம பாட்டு கரும்பு தின்னலாம். எறும்புகள் அவங்க வாழ்நாள் முழுக்க ஒரு நிமிஷம் கூட தூங்கவே மாட்டாங்களாம். அதுக்கு நுரையீரலும் கிடையாது, காதும் கிடையாது. நல்ல வேளை எறும்புகளுக்கு தூக்கம் வரல. அதுங்க மட்டும் தூங்க ஆரம்பிச்சா நம்ம சாப்பாட்டை யார் தூக்கிட்டு போவா? எலிகளுக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அவற்றுக்கு கிச்சு கிச்சு மூட்டினா ரொம்ப பிடிக்குமா. அப்படி செய்யும்போது எலிகள் ஒரு விதமான சத்தத்தை எழுப்போம். அதுதான் அதோட சிரிப்பு. ஆனா இத போய் நம்ம வீட்ல இருக்கிற எலிகிட்ட ட்ரை பண்ணிராதீங்க. அது உங்களை கிச்சு கிச்சு மூட்டிட்டு ஓடிடும். உலகத்துல இருக்கிற எல்லா கொசுக்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பையில போட்டா அதோட எடை எவ்வளவு இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட 70 மில்லியன் கிலோ இருக்குமா. இந்த 70 மில்லியன் கிலோவும் நம்ம ரத்தத்தை குடிச்சு ஏத்துன வெயிட் தான். ஊர்ல இருக்கிற எல்லா கொசுவும் சேர்ந்து நம்ம மேல உட்கார்ந்தா நாம காலி. ஆண் பெண்குயின்கள் தன்னோட காதல சொல்ல பெண் பெண்குயின் கிட்ட என்ன கொடுக்கும் தெரியுமா? ஒரு அழகான கூழாங்கல்ல எடுத்துட்டு போய் கொடுக்குமா. அது பிடிச்சிருந்த கல்யாணம் ஓகே. நல்லா இருக்கே இந்த பறக்கம். நமக்கு மட்டும் இது செட் ஆச்சுன்னா கோடிக்கணக்கில் வைரம் தங்கம் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. பீச் ஓரமா இருக்கிற 2 கல்லை எடுத்துட்டு போய் காரியத்தை முடிச்சிடலாம். ஒரு தேனீ அதன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அது எவ்வளவு தேனை சேகரிக்கும் தெரியுமா? வெறும் 12இல் 1 பாகம் தேக்கரண்டி தேனை தான். நாம என்னடான்னா ஒரு ஸ்பூன் தேனை அசால்ட்டா வழிச்சு நக்கிட்டு போயிடுறோம். பாவம், அந்த தேனீயோட 12 தலைமுறை உழைப்பு அது. நத்தைகள் ஒரு முறை தூங்க ஆரம்பிச்சா தொடர்ந்து 3 வருஷம் வரைக்கும் கூட தூங்குமா. இத மட்டும் நம்ம வீட்ல இருக்கிற பசங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் தூக்கத்துல இருந்து எழுப்பவே முடியாது. ஒட்டகச்சிவிங்கியின் நாக்கு கிட்டத்தட்ட 21 இன்ச் நீளம் இருக்கும். அது எவ்வளவு நீளம்னா அந்த நாக்க வச்சு அது தன்னோட சொந்த காதுகளையே சுத்தம் செஞ்சுக்குமா. யோசிச்சு பாருங்க, நமக்கும் அதே மாதிரி இருந்தா பட்ஸ் வாங்குற செலவு மிச்சம்.